நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேமரால ரால் எடுக்கக்கூடிய ஃபைலை எப்படி நம்ம போட்டோஷாப்ல எடிட்டிங் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வீடியோ போட்டு ஒரு 4 நாள் லேட் ஆயிருக்கும். தொடர்ந்து பாத்தீங்கன்னா முகூர்த்தங்கள் இருக்கனால போட்டோ ஷூட் அதிகமா இருக்கு, அதனால நம்மளால வீடியோ போட முடியல. ஓகேங்களா? இப்போ ராலை எதுக்காக எடுக்கணும் அப்படிங்கறதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள்ல நம்ம ஒரு படங்களை அப்படியே எடுத்த மாணிக்கு அப்படியே பிரிண்ட் பண்ண முடியாது. ஒரு பாஸ்போர்ட் எடுக்கிறோம்னா அதை எடுத்து அப்படியே கிராப் பண்ணி நம்ம பிரிண்ட் கொடுக்கலாம். ஓகே, அது எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நம்ம ஸ்டுடியோல லைட்டிங் வச்சு எடுத்திருப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த படத்தை பாருங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மழை பெஞ்சதுல இந்த செவுரு இடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? அவங்களுக்கு இந்த செவுரு தெரியணும், இந்த வீடு எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறதும் தெரியணும். அது மட்டும் இல்லாம முக்கியமான ஒரு விஷயம், வீடு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு தார்பா போட்டிருப்பாங்க. மழை பெய்யும் போது தண்ணி வீட்டுக்குள்ள இறங்குது அப்படிங்கிறதுனால இந்த தார்பாய் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த தார்பாயும் தெளிவாக தெரியணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நான் ஜேபேக்ல எடுத்திருக்கேன், ஆனா எனக்கு இந்த தார்பாயில இன்ஃபர்மேஷன் எடுக்க முடியல. ஏன்னா இது ஓவர் ப்ளீச் ஆகுது. நான் படம் எடுக்கும்போது மத்தியால வெயில்ல போய் படம் எடுத்தேன். ஓகேங்களா? ஃபிளாஷ் போட்டு எடுத்து பார்த்தேன், அப்பவுமே என்னால் அது எதுவுமே பண்ண முடியல. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், ராலை எடுத்துட்டு வந்துட்டேன். ரா ஃபைலில் வச்சு நான் ஃபோட்டோ எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ இதில் பார்க்கும்போது உங்களுக்கு டபுள் ஃபைலாக காட்டும். சரிங்களா? இது என்னன்னா, கேமராலே பார்த்தீங்கன்னா ரா பிளஸ் ஜேபிஇஜின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷனில் வச்சு நம்ம படம் எடுத்தோம் அப்படின்னா ஒரு படம் தான், நம்ம எடுக்கிறது ஒரு படம் தான். ஆனால் கேமரா என்ன பண்ணும், ஒரு படத்தை ஜேபிஇஜாவும் ஒரு படத்தை ராவாவும் என்ன பண்ணும், நம்ம மெமரி கார்டில் பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிடும். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த படத்துல இருந்து இன்ஃபர்மேஷன் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். போட்டோஷாப் சிசி தான் உங்களுக்கு செட் ஆகும். அதில் தான் கேமரா ரா ஃபில்டர் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் போட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இன்னொன்று ஒரு போனஸ் டிப்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு இந்த ரா ஃபைலை ஓப்பன் பண்ணா நம்ம போட்டோஷாப் உள்ள வரையும் என்ன பண்ணும், டார்க் ஆகும் அப்படியே. ஓகேங்களா? அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குன்னா நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் எடிட் போயிட்டு இதுல ப்ரிஃபரன்ஸ், இதுல பார்த்தீங்கன்னா ஃபைல் ஹேண்ட்லிங் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிடுங்க. இந்த ஆப்ஷன் வந்ததும் நீங்க என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல கேமரா ரா ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு இருக்கா, இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. இதுல இந்த டிஃபால்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்கு வாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு நார்மலா அடோப் டிஃபால்ட் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? அது என்னன்னா, நீங்க ரால எடுக்கும்போது நல்லா கலர் வச்சு எடுத்திருப்பீங்க, இல்ல பிரைட்டா எடுத்திருக்கீங்கன்னு வச்சுங்களேன், உங்க போட்டோஷாப் உள்ள வரைய என்ன பண்ணும், அடோப் டிஃபால்ட் அப்படிங்கிறது அந்த பிக்சரை அப்படியே டார்க் எக்ஸ்போசர் கம்மி பண்ணி கொடுத்துரும், டார்க்கா கொடுக்கும் அந்த படத்தை. இதை நீங்க கேமரா செட்டிங் அப்படின்னு மாத்திட்டீங்கன்னா, உங்க படம் நீங்க கேமரால எடுக்கிறீங்களா, எடுக்கும்போது உங்களுக்கு என்ன அந்த லைட்டிங் இருந்ததோ அந்த லைட்டிங் அப்படியே உங்களுக்கு போட்டோஷாப் உள்ள வரும்போதும் இருக்கும். ஓகேங்களா? இந்த பிரச்சனையை நிறைய பேர் சந்திச்சிருப்பீங்க. ரால எடுக்கும்போது இந்த ப்ராப்ளங்கள் நிறைய வந்திருக்கும். ஓகேங்களா? அதனால நீங்க இந்த ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க எடுக்க படம் அப்படியே உங்க போட்டோஷாப்ல வரும். இப்போ நான் ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த படத்தை போட்டோஷாப்ல ஓப்பன் பண்ணலாம். ரால எடுத்த படத்தை நம்ம போட்டோஷாப்ல ஓப்பன் பண்ணா என்ன பண்ணும், டைரக்டா கேமரா ரா ஃபில்டர்லயே நம்மளுக்கு ஓப்பன் ஆயிடும். இப்போ நமக்கு எடுத்த படம் அப்படியே கேமரா ரா ஃபில்டர்ல ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ பாருங்க, இந்த படத்துல நமக்கு டீட்டெயில் கொண்டு வரணும். என்ன டீட்டெயில் வேணும் அப்படின்னா, மேல இருக்கக்கூடிய இந்த தார்பா நல்லா தெரியணும். அதுதான் நம்மளுக்கு இதுல முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா? இதுக்கு என்ன பண்ணலாம், லைட்டிங் வரும். அப்படி இல்லைன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஆட்டோ கொடுத்து பார்க்கலாம். ஆட்டோ உங்களுக்கு செட் ஆகுதான்னு பாருங்க. இப்போ நான் ஆட்டோ கொடுக்குறேன். ஆட்டோ கொடுக்கையும் பாருங்க, எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வேற எதுவுமே பண்ணல. ஆட்டோங்கிறத ஜஸ்ட் கிளிக் பண்ணியிருக்கேன். எனக்கு கியூவை கிளிக் பண்ணி உங்களுக்கு வித்தியாசம் காட்டுதே பாருங்க, ஒரிஜினல் எடிட்டிங். பார்த்தீங்களா எந்த அளவுக்கு எனக்கு இன்ஃபர்மேஷனை அங்கேருந்து எடுத்துருக்குன்ட்டு. இல்லை இது பத்தலைன்னா இந்த ஒயிட்டை நம்ம இன்னும் இந்த ஹைலைட் அப்படின்றத இன்னும் நம்ம டவுன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்க தார்பா நல்லா தெரியுது. கீழே இருக்கக்கூடிய இடங்கள் கொஞ்சம் டார்க்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாஸ்கிங்கை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல போயிட்டு ப்ரஷ் எடுங்க. ப்ரஷ் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் பிக்சரில் எங்கெல்லாம் நீங்கள் பெயிண்ட் பண்ண தெரியுங்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு பிரைட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு டார்க்காக இருக்க இடத்துலலாம் என்ன பண்ணுறேன், ஒரு பெயிண்டிங் பண்ணிக்கிறேன். பெயிண்டிங் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறேன், இந்த லைட் அப்படிங்கிறதுல எக்ஸ்போசரை லேஸாக பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த படம் எனக்கு ரெடி. இவ்வளோதான், நான் வேறு எதுவுமே பண்ணலை. உள்ளே கொண்டு வந்து ஆட்டோ கொடுத்தேன். அது போக டார்க்காக இருக்க இடத்துல என்ன பண்ணியிருக்கேன், தேவையான அளவு கொஞ்சம் பிரைட் ஏற்றிருக்கேன். இவ்வளோதான், சிம்பிளாக இப்படி தான் நான் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணி கொடுத்தேன். ஒரிஜினல் படத்தை பாருங்கள். ஒரிஜினல் படத்துல இருந்து எடிட்டிங் படத்துல எந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ இதுல நிறைய கேள்வி வரும், அதான் ஜேபேக் நம்ம எடுத்தோம் சார், அதுலேயே நம்ம இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்துடலாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்பீங்க. நான் என்ன பண்றேன், இந்த ஜேபேக்கை ஓப்பன் பண்றேன். ஜேபேக்கை ஓப்பன் பண்றேன், டைரக்டா ஓப்பன் ஆயிடுச்சா. இப்போ கேமரா ரா ஃபில்டர்ல ஓப்பன் பண்றேன். Ctrl+Shift+A கொடுத்தீங்கன்னா ஷார்ட்கட். சரிங்களா? உங்க கேமரா ரா ஃபில்டருக்கு போறதுக்கான ஷார்ட்கட். இப்போ அதே ஆப்ஷனை இங்க கொடுக்குறேன், ஆட்டோ கொடுத்துட்டேன். சரிங்களா? திரும்ப மாஸ்கிங் போறேன்.
இந்த இடத்துல போயிட்டு ப்ரஷ் எடுக்கிறேன். ப்ரஷ் எடுத்துட்டு எங்கெல்லாம் டார்க்காக இருக்கோ அங்கெல்லாம் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அந்த படத்தை ராவை எப்படி நான் பண்ணணும் அதே போல் இதையும் பண்ணுறேன். கொஞ்சம் எக்ஸ்போசரில் இந்த இடத்துல இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ 2 படத்துக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டுறேன் பாருங்க. இப்போ விண்டோ அதில் பார்த்தீங்கன்னா அரேஞ்ச், அதில் 2 அப் ஹரிசாண்டல் கொடுக்கலாம், அப்போ தான் செட் ஆகும். ஓகேங்களா? இது ஜேபிஇஜி, இது ரா. எது உங்களுக்கு தரமான குவாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். நல்லா கவனமாக பார்த்தாலே தெரியும். பாருங்க, மேலே இருக்கிறது ஜேபிஇஜி ஃபைலு, கீழே இருக்கிறது ரால் எடுத்த ஃபைலு. ஜேபேக்ல இருந்து நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கிடைக்காது. இப்போ நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த இடத்துல பாருங்க, மேலே இருக்கக்கூடிய இடத்துல எந்த அளவுக்கு நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் இருக்குது, கீழே இருக்கக்கூடிய இடத்துல எந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே இங்கே லாஸ் ஆகுது. காரணம் என்ன அப்படின்னா, ரா அப்படிங்கக்கூடிய ஃபார்மெட்ல நம்ம எடுத்தோம்னா அதில் நிறைய டீடெயில் அப்படிங்கிறத நம்மளால எடுக்க முடியும். அதாவது நீங்கள் வந்து ஒரு கலர் தப்பாக வச்சுட்டீங்க, லைட்டிங் அதிகமாக பண்ணிட்டீங்க, ஒருவேளை உங்களுக்கு ஒயிட் பேலன்ஸ் தப்பாயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதை ஈஸியாக உங்களால் சரி பண்ணிக்க முடியும். சரிங்களா? இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் பண்ண ஒரு பிளான் என்னன்னா, ராலை எடுத்துட்டு நம்ம போட்டோஷாப்பில் வச்சு நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுனால ராலை எடுத்தேன். ஓகேங்களா? எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. இப்போ இந்த ஃபைல் நம்ம வந்து ஓப்பன் பண்ணோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல இந்த நேம் போட்டு ஒரு எக்ஸ்எம்பின்னு ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. இப்போ நான் இதை ரீப்ரெஸ் பண்ணுறேன், அது பக்கத்தில் போய் நின்றுக்கும். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபைலை நம்ம கரெக்ஷன் பண்ணோம் பார்த்தீங்களா, அது அப்படியே இங்கே ஸ்டோர் ஆகிருக்கும். இதை நம்ம திரும்ப ஓப்பன் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன பண்ணும், அந்த கரெக்ஷன் என்ன வச்சோமோ அது அப்படியே இருக்கும். பாருங்க, நம்ம என்ன வச்சிருந்தோமோ அந்த கரெக்ஷன் உங்களுக்கு இந்த இடத்துல அப்படியே இருக்கும். ஒருவேளை அந்த எக்ஸ்எம்பி அப்படின்ற ஃபைலை வந்து நம்ம டெலிட் அப்படிங்கிறத கொடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், இப்போ நான் திரும்ப ஓப்பன் பண்ணால் என்ன பண்ணுன்னா, அந்த எடுக்கும்போது கேமராவில் எடுக்கும்போது என்ன மாதிரி இருந்துச்சோ அப்படியே எனக்கு மாறிடும். அங்கே பார்த்தீங்களா, இவ்வளோதான். இந்த எக்ஸ்எம்பிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரால எடுத்த ஃபைலை நீங்கள் கரெக்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் கிரியேட் பண்ணும். ஓகே, இதே போல் நான் ஒரு 3 பிக்சர் ஓப்பன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஒரு 3 பிக்சர் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். 3மே ரா பிக்சர் தான். ஓகேங்களா? ரால எடுத்த படம் தான். ரா அப்படிங்கிறது பிக்சர் இல்லை. சரிங்களா? அது ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு இருப்பாங்க. அதில் வந்து டேட்டா நிறையா இருக்கும். இப்போ இந்த படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வயல்வெளியில் எடுத்த படம். ஓகேங்களா? இந்த படம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் தான், கேமராவில் பார்த்தீங்கன்னா சரியாக எடுக்கலை. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நான் வந்து கேமரா கற்றுக்கிறதுக்கு முன்னாடி எடுத்த படங்கள். இப்போ இந்த படத்துக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். மேலே போயிட்டு இந்த இடத்துல இருக்கு பாருங்க, ஆட்டோ கிளிக் பண்ணால் போதும். இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு டீட்டெயில் வந்துருச்சு. பட் நமக்கு கொஞ்சம் இவங்க ஃபேஸ்லலாம் டீட்டெயில் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ஷேடோங்கிறத லைட்டாக நம்ம இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், அவங்க ஃபேஸில் இருக்கக்கூடிய டீட்டெயில் அப்படிங்கிறது நம்மளுக்கு அழகாக கிடச்சிரும். இப்போ கிவ்வை கிளிக் பண்ணுறேன். நல்லா பாருங்கள், முதல்ல நம்ம வந்து எடுக்கும்போது இருந்த படம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த சட்டை அவங்க போட்டிருக்க சட்டையில் கூட டீட்டெயில் அப்படிங்கிறது நமக்கு இல்லை. ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே பண்ணலை, ஆட்டோ தான். அதுக்கிட்டே வேலையை கொடுத்துட்டேன். ஃபோட்டோஷாப்பே எனக்கு இந்த வேலையை பண்ணி கொடுத்துருச்சு. அது ஒரு வேலை ஏதாட்டும் ஒரு சில மிஸ்டேக் பண்ணுச்சுன்னா நான் அதை சரி பண்ணிப்பேன். நான் வேறு எதுவுமே பண்ணலை. பார்த்தீங்களா எனக்கு எந்த அளவுக்கு டீட்டெயில் பெட்டராக கொடுத்துருக்குன்ட்டு. அடுத்து பாருங்கள், இது வந்து அந்த சகதிக்குள்ளே நாற்று உள்ள கிடந்தப்போ எடுத்த படம். இது பார்த்தீங்கன்னா வெயில் எடுத்தது தான், மத்தியால வெயில் எடுத்த படங்கள் தான். ஓகேங்களா? இதோடைய டீட்டெயிலுமே மேலே இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள், சற்று 1/200 f6.0 இருக்குது, ISO 200 இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், திரும்ப ஆட்டோ அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஜஸ்ட் ஆட்டோ கொடுக்க எனக்கு என்ன பண்ணிடுச்சு, அந்த கலர் என்ன, அதோடைய இன்ஃபர்மேஷன் என்ன, எல்லா டீட்டெயிலும் எனக்கு கிடச்சிருச்சு. இங்கே இருக்கிறது ஒரிஜினல், இது எடிட்டிங் பெட்டராக இருக்குது. ஒரு வேளை இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் கலரை பூஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த கலர் மிக்சர் இதில் போயிட்டு லைட்டாக இந்த க்ரீன் வேணால் ஏற்றிக்கலாம். க்ரீனு எல்லோ வேணால் வச்சுக்கிட்டு எல்லோ குறைக்கணும்னா லைட்டாக எல்லோ குறைக்கணும்னா குறைச்சிக்கலாம், இல்லை ஏற்றினா ஏற்றிக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் தேவையை பொறுத்தது. ஒரு சில பேருக்கு நிறைய கலர் அதிகமாக இருந்தால் பிடிக்கும், ஒரு சில பேருக்கு கலர் கம்மியாக இருந்தால் பிடிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். சரி, அடுத்து ஒரு படம் இருக்கு பாருங்க. அடுத்த படத்துக்கு வரேன். இந்த படத்தில் மிஸ்டேக் என்னன்னு பாருங்க. நான் ஒயிட் பேலன்ஸ் சரியாக வைக்கல, படம் வந்து ப்ளூவாக இருக்குது, அதிக பிரைட்டு ஓவர் பிரைட்டாக இருக்குது படம். இப்போ இதுக்குமே ஆட்டோ ஃபஸ்ட்டு கொடுக்குறோம். ஆட்டோ கொடுக்க என்ன பண்ணுதுன்னு பாருங்க, எல்லா படத்துக்கும் சரியாக வைக்காது ஃபோட்டோஷாப்பு. சரிங்களா? அதால் என்ன முடியுமோ அதை செய்யும். நாம் அதுக்கப்புறம் நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும். இப்போ இந்த எக்ஸ்போசரை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். தேவையான அளவு டீட்டெயில் இருக்குது. இந்த படத்தில் அந்த நம்மளுக்கு அந்த ஒயிட் பேலன்ஸ் அப்படிங்கிறது தப்பாக இருக்குது. இப்போ இந்த கலர் போயிட்டு என்ன பண்ணிக்கலாம், இதில் ஒயிட் பேலன்ஸ் இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, நல்லா கவனமாக பாருங்கள். இதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கேமராவில் இருக்கக்கூடிய ஒயிட் பேலன்ஸ் எல்லாமே காட்டும். சரிங்களா? நான் இதில் டே லைட் அப்படின்னு வைக்கிறேன். டே லைட் அப்படின்னா டைரெக்டாக நம்ம சன்லைட்டில் இருக்கக்கூடிய
படங்களுக்கு வைக்கக்கூடியது தான் டேலைட். அதை வச்சதும் எனக்கு என்ன பண்ணிடுச்சு, படத்துக்கு தேவையான அந்த டோன் வந்து மாறிடுச்சு. இவ்வளோதான். இதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாட்டும் டோன் வேணும், நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா க்ரீனு ப்ளூலாம் இன்க்ரீஸ் பண்ணணும்னா நீங்கள் அது தனியாக தனிப்பட்டது உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கண்ட்ரோல் ஏ கொடுத்து எல்லாத்தையும் மார்க் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓப்பன் அப்படிங்கிறத கொடுக்குறேன். எனக்கு இந்த 3 படமும் நான் என்ன கரெக்ஷன் வச்சோமோ அதில் அப்படியே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ராலை எடுக்கிறது எதுக்காக அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க. சரிங்களா? நிறைய பேருக்கு இந்த ரா அப்படிங்கிறது அது வேஸ்ட்டு, அது வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேருக்கு தேவைப்படாமல் இருக்கலாம். ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி நேரங்களில் ஒரு சுச்சுவேஷனில் சில நேரங்களில் நீங்கள் வந்து அவுட்டோர் எடுக்க போயிருக்கீங்க, உங்கள் ஃப்ளாஷ் ஒர்க் ஆகலை, இல்லை வேறு ஏதாட்டும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி நேரங்களில் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ராலை எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எடிட்டிங் பண்ணும்போது உங்கள் கேமராவில் என்னென்ன மாதிரிலாம் நீங்கள் வச்சு ஷூட் பண்ணுவீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கலரு இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்க முடியும். சரிங்களா? இவ்வளோதான். இப்போது இதில் ரீப்ரெஸ் பண்ண என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்எம்பி அப்படிங்கிற ஃபைல் வந்து விழுந்துடும். ஏன் அப்படின்னா இந்த பிக்சர் இந்த பிக்சர் இந்த 3க்கு இருக்கக்கூடிய பிக்சரு அதுவும் அதோடைய நேமு போட்டு இந்த பக்கத்தில் எக்ஸ்எம்பின்னு விழுந்துடும். ஓகேங்களா? இவ்வளோதான். இந்த ரால இருக்கக்கூடிய படங்களை ப்ராசஸிங் பண்ணுறது ரொம்ப பெரிய வேலை. அது வந்து பெரிய பெரிய ப்ரொஃபஷனல் தான் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க, நல்ல பெரிய பெரிய ஃபோட்டோகிராஃபர் தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்லாம் நீங்கள் வந்து மைண்டில் ஏற்றிக்க கூடாது. ஓகேங்களா? அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவாங்க. இப்போ அவங்க எதுக்காக எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு என்ன கலர் அங்கே இருந்துச்சோ அது அப்படியே வேண்டி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ப்ராப்பராக அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த லைட்டிங்கு எல்லாமே அவங்களுக்கு பர்ஃபெக்டாக வேணும். அதனால் அவங்க ராலை எடுத்துகிட்டு எடிட்டிங் பண்ணுவாங்க. நாம் எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளில் நம்மளுக்கு இந்த மாதிரி படங்கள், இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த படம் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஜேபேக்கில் எடுத்தது செட் ஆகலை. அதனால் என்ன பண்ணிட்டேன், ரா ப்ளஸ் ஜேபேக்கில் வச்சுருந்தேன். ஜேபேக்கில் எடுத்த படம் செட் ஆகலை அப்படின்னா ரால இருக்க படத்துல இருந்து நான் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத என்னால் எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? இவ்வளோதான். சிம்பிளான ஒரு விஷயம் தான், நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். நிறைய பேருக்கு இந்த கேமரா ரா ஃபில்டர் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகாது, அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூல் பற்றி சொல்லியிருந்தோம், அதுவுமே நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா சார் இந்த டூல் வந்து எக்ஸ்ட்ரா இன்ஸ்டால் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறீங்க. அப்படிலாம் இல்லை. ஒரு ஃபோட்டோஷாப்பு நம்ம ஒவ்வொரு வருஷமும் கூடுது பார்த்தீங்களா. இப்போ 2020 இருக்கு, 21 ஃபோட்டோஷாப்பும் இருக்கு, 22 இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோஷாப்பு வர ஒவ்வொரு ஃபோட்டோஷாப்லேயும் ஒரு அப்டேட் கொடுப்பாங்க. இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது இது 2023 ஃபோட்டோஷாப். சரிங்களா? உங்களுக்கு 2022 இந்த ஆப்ஷன் இருக்கும், 2021 இந்த ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் அதை வந்து 2021 ஃபோட்டோஷாப் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வேலை செய்யும். அது மட்டும் இல்லாமல் இந்த டூல் அப்படிங்கிறது உங்கள் கிராபிக்ஸ், உங்கள் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய கிராபிக்ஸை பொறுத்து தான் வேலை செய்யும். இப்போ நான் என்னோட சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா கிராபிக்ஸ் கார்டு போட்டிருக்கேன். சரிங்களா? கிராபிக்ஸ் கார்டு போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள் எனக்கு எந்த மாதிரி ஈஸியாக அனலைஸ் பண்ணுதுன்னு பாருங்கள். இங்கே இந்த பைக் ஒன்று நிற்கிதா, இது பின்னாடி நிற்க ஒரு பைக்கு. அப்புறம் பாருங்கள் இந்த இடத்துல பேக்ரவுண்டை காட்டுது, கீழே இருக்க ரோடை காட்டுது, சைடில் இருக்கக்கூடிய இந்த செவுரு மட்டும் நம்மளுக்கு மார்க்கிங்கில் வரலன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இந்த ஒன்று மட்டும் நம்மளுக்கு மார்க்கிங் வரல. அப்புறம் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வருது. பார்த்தீங்களா? குயிக்காக நம்மளுக்கு இந்த மாதிரி வேலை பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் பயன்படும். ஓகேங்களா? இது வந்து தனியாக பிளக்இன் அப்படிங்கிறது கிடையாது, நீங்கள் வந்து இன்ஸ்டால்லாம் பண்ண வேண்டிய இல்லை. ஓகேங்களா? நீங்கள் என்ன ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஃபோட்டோஷாப்பில் தான் இது இருக்கக்கூடிய ஆப்ஷன் தான். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,